Hi. So Pandasல செகண்ட் சீரியஸ் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாண்டாஸை as usual இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அலைஸ் நேம் PD. ஸோ இதுல வந்து நம்ம சீரியஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். முன்னாடியே நமக்கு தெரியும் சீரியஸ் அப்படின்னா இது வந்து 1 டைமென்ஷன் அப்படிங்கிறது. பாண்டாஸ்ல நமக்கு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும், என்ன ஃபார்மேட் டேட்டா டைப்னா சீரியஸ். சீரியஸும் இருக்கு, டேட்டா ஃப்ரேம் இருக்கு. டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் வரும். சீரியஸ்னா சிங்கிள் டைமென்ஷன். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன டேட்டா சீரீஸை வந்து நம்ம பார்க்கணும். இந்த சீரீஸ்ல வந்து மல்டிப்ளை பண்றோம். இப்ப நார்மலா வந்து பிரிண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 வரும். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து print to multiply all values in a series by 2. 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள். ஒவ்வொன்னா நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ண போறது இல்ல. டைரக்டா அந்த டேட்டா ஃப்ரேம்க்கு எஸ் இருக்கிறது சீரீஸ் இல்லையா, சீரீஸ் இன்டூ 2 இதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா print to find square of all values in a series. இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 2. ஸோ இப்போ எல்லாமே எல்லாத்தோடய மல்டிப்ளை ஆயிரும். செக் பண்ணி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல எல்ஓசின்னு ஒரு கான்செப்டும் ஐஎல்ஓசிங்கிற கான்செப்டும் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 4 அதோட ரியல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதான் வந்து 1 2 3 4 5. நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எஸ் இன்டூ 2. அப்போ உள்ள சீரீஸ்ல கூடிய வேல்யூஸ் கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ 2 4 6 8 10. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ஆஃப் ஆல் வேல்யூஸ் என்பது 1 4 9 60 25. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு பாண்டாஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு கிரேட்டர் தென் 2 இருக்கக்கூடிய சீரீஸ் வேல்யூஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. print all the values in a series that are greater than 2. இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். print
நம்மளோட இது வந்து எஸ். எஸ்ல எனக்கு என்ன மாதிரி வேணும் அத வந்து நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்றேன். எஸ் கிரேட்டர் தென் 2 இருக்கணும். எஸ் கிரேட்டர் தென் 2. 2க்கு மேல கூடிய வேல்யூஸ் 3, 4, 5. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அதே மாதிரி. ஸோ 2 அப்ப 2 கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்தனால 3, 4, 5 அந்த 3 வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த சீரியஸ்க்கு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். எப்படி சீரியஸ் கிரியேட் பண்ண போறோம், சீரியஸ்க்கு இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ண போறோம். ஸோ S1 ஈக்குவல் டு PD டாட் எஸ் வந்து கேப்ஸ் சீரியஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5. Index equal to comma D, comma E. அதே மாதிரி S2ன்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் கிரியேட் பண்ண போறோம். 2 சீரிஸையும் நம்ம வந்து அடிஷன் பண்றதுக்காக. ஓகே, S2 is equal to PD dot series of 10, 20, 30, 40, 50. இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ சேம் equal to B D, E. ஸோ இப்போ இது வந்து 2வது சீரிஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது கூட இன்னும் ஒரு சீரிஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், S3 அப்படின்னு சொல்லிட்டு. PD டாட் சீரியஸ் 3, 14, 23, 32. So index value index equal to A, B, C, D. ஸோ இதுல E வேல்யூ இல்ல, D வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சீரியஸை 2யும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சீரியஸ் கூடிய வேல்யூஸை செகண்ட் சீரியஸ் கூட ஆட் பண்ண போறோம். Series 1 and series 2.
print S1 plus S2. So first series 1, 2, 3, 4, 5. Second series 10, 20, 30, 40, 50. இது ரெண்டையும் add பண்ணோனே 11, 22, 33, 44 and 55. So next நம்ம என்ன பண்ண போறோம்னா series 2வையும் series 3 add பண்ண போறோம். இதுல வந்து series 3ல வந்து ஈங்கிற காலம் இல்ல, ரோ இல்ல, ஈங்கிற ரோ இல்ல, பார்க்கலாம். அப்ப லாஸ்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா NaN வந்திருக்கு, டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ இது வந்து நம்ம ஜீரோன்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் மேட்சிங் இண்டெக்ஸ் பார்க்கலாம். Field non-matching index with 0. Print S2 dot add of S3, comma fill value equal to 0. Print yes. Okay. So next இது ஸ்லைசிங் பண்ணி நம்மளால வியூ பண்ண முடியும். Print S dot LOC யூஸ் பண்ணிக்கிறோம். LOC யூஸ் பண்றோம் அப்படின்னா லேபிள் பேஸ்டு சீரியஸ்
டேட்டா செலக்ஷன் மெத்தட். ILOCன்னு ஒண்ணு இருக்கு. அது இண்டெக்ஸ் பேஸ்டு டேட்டா செலக்டிங் மெத்தட். இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடியதுல நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு CSV ஃபைல ரீட் பண்ணி அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன், டூ, த்ரீ. 0, 1, 2 வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். LOC யூஸ் பண்ணோம்னா. இதே நமக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா print s.loc 3:4. ஸோ தேர்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த்ல கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது LOC ஓடது. இதுல வந்து நம்ம ஒரு CSV ஃபைல ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா pdங்கிறது pandas pd dot one of the function CSV reads underscore CSV ஒரு CSV ஃபைல எடுத்துக்கணும். CSVனா கம்மா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் D 2-dimensional டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். CSV ஃபைல ரீட் பண்ணிட்டு ரீட் பண்ணதை Dல அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி DF அப்படிங்கிறதுல அசைன் பண்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து LOCக்கும் ILOCக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ LOC அப்படிங்கிறது லேபிள் பேஸ்டு டேட்டா செலக்டிங் மெத்தட். ILOC அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ்டு டேட்டா செலக்டிங் மெத்தட். இப்போ நம்ம பார்த்தோம்னா print df dot LOC. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து print dfன்னு கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நேம், ஜெண்டர், ஏஜ், செக்ஷன், மார்க்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து செலக்டடா எப்படி வியூ பண்றதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். print df dot LOC 3, அப்படின்னா நமக்கு இந்த தேர்ட் ரோ மட்டும் கம்ப்ளீட்டா டிஸ்பிளே ஆகும். தேர்ட் அப்படிங்கும் போது 0, 1, 2, 3, அதாவது ஐடி படி 4, ரோ படி தேர்ட். ஸோ அப்போ வந்து நேமு, ஜெண்டர், ஏஜ், செக்ஷன், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லா வேல்யூஸுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ ரோ வந்து நம்ம
செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். காலம செலக்ட் பண்ணல. கமாக்கு அப்புறம் நம்ம அப்படியே குடுத்துருக்கிறதுனால, காலம் வந்து ஆல் த காலம்ஸ கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதே நம்ம வந்து காலம்ல வந்து எல்ஓசி குடுத்து, ஐஎல்ஓசி குடுக்கறதுக்கு பதிலா எல்ஓசி குடுத்தோம்னா, எரர் வரும். ஏன்னா நம்ம அதுல என்ன காலம் நேம் குடுத்துருக்கோ, அந்த காலம் நேம நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். காலம்ல நமக்கு வந்து செலக்டடா வேணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேம். நேம் மட்டும் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து அங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். நேம் என்னவோ அது மட்டும் நேம் தீனா அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேமும், ஜெண்டரும் வேணும் அப்படின்னா, பிரிண்ட் டிஎஃப் டாட் எல்ஓசி. எனக்கு அதுல வந்து 4 வரைக்கும் வேணும். 4 ரோஸ் வேணும். காலம்ஸ்ல வந்து நேமும், ஜெண்டரும். ஜீரோ, 1, 2, 3, 4 4 ரோஸும் நேமும், ஜெண்டரும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எனக்கு நேம்ல இருந்து இங்கிலீஷ் வரைக்கும் வேணும் அப்படின்னா, அதாவது நேம்ல இருந்து இங்கிலீஷ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம இங்க வந்து தனியா நம்ம பாக்ஸ் பண்ணல. கமா கொடுத்துட்டு டைரக்டா நேம் கமா நேம் இஸ் டு அதான் ஸ்லைசிங் பண்றது. ஸோ நேம் இஸ் டு இங்கிலீஷ் 0, 1, 2, 3, 4 அந்த 4 வேல்யூஸ் மட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஓசிக்கும் ஐஎல்ஓசிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க நேம் ஜெண்டர்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணோம் இல்லையா? இதுக்கு பதிலா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணும். இண்டெக்ஸ் பேஸ்டு அப்படிங்கிறது. அப்போ வந்து எப்படி கொடுக்கலாம்னா, பிரிண்ட் டிஎஃப் டாட் ஐஎல்ஓசி 0:4, 1:3. 3 அப்படின்னா இஸ்டு 3னா 3 தான் ஸ்டாப்பிங் பாயிண்டா எடுத்துக்கும். அப்ப 2 மட்டும் தான் நமக்கு ஃபில் ஆகும். நேமும் ஜெண்டர் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஐஎல்ஓசி 0,4 அப்படின்னு கொடுத்தோம்னா
சாரி டாட் 0 1 2 3 அப் டு 4 வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ரோஸ்ல. லாஸ்ட் ஒன் இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கமா கொடுக்க முடியும், ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, சோ அதுதான் எரர். ஓகே, நமக்கு 0 கமா 4 அந்த 2 காலம் மட்டும் 4 அப்படின்னா 4th காலம் டிஸ்ப்ளே ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். 0 1 2 ஐடி செக்ஷன் வரைக்கும் நமக்கு வந்து 0 கமா 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐடிங்கிறது 0th ரோ, செக்ஷன்ங்கிறது 4th ரோ. செக்ஷன்ங்கிறது 4th ரோ. ஸோ இந்த 4th ரோவும் ஐடி 0th ரோவும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? கமா கொடுத்தோம்னா ஸ்லைசிங் ஆகாது, அந்த ஸ்பெசிபிக் நம்பர் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து வெறும் ஸ்லைசிங் கொடுத்துருக்கறனால ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே டிஸ்ப்ளே ஆயிரும். இங்க 0 கமா 4னா 0th காலமும் 4th காலமும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். தட்ஸ் இட்.